சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகாரம், ஒரு துண்டு நிலமும் மீள கிடைக்காது என விகாராதிபதி பகிரங்கம். பாதாள உலக குழுக்களை உருவாக்கியவர்கள் ராஜபக்சர்களே, பொறுப்பு கூற வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். இலங்கையில் முதலீடுகளுக்கான சூழ்நிலைகள் இல்லை, ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவர் தெரிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம், டெல்லியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு. பிரித்தானிய மன்னரின் சகோதரர் ஆண்ட்ரூ கைது, அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் காவல்துறை நகர்வு. ஈரான் அமெரிக்கா விவகாரம், தாக்குதல் உத்தரவிட தயாராகும் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். யாழில் சட்டவிரோத தையிட்டு விகாரைக்காக தன்னால் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் ஒரு துண்டு நிலத்தையும் மீள காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்க மாட்டேன் என விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள், தையிட்டு விகாராதிபதி, அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் நேற்றைய தினம் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது தையிட்டு விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எவரையும் கைவிடாத வகையில் மற்றும் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு செயற்கை நுண்ணறிவு குறித்த பொதுவான விழுமியங்களை பகிர்ந்து கொண்டு பரஸ்பரம் கற்றுக்கொள்வதற்கும் கூட்டு முயற்சியுடன் முன்னோக்கி செல்வதற்கும் இலங்கை தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தாக்க மாநாட்டின் தலைவர்கள் அமர்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார மற்றும் கலாசார ஒத்துழைப்பின் அடுத்த எல்லையாக பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல வளர்ந்து வரும் பொருளாதாரங்களைப் போலவே இலங்கையும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் பூர்த்தி செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே சரியான நோக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் நம்பிக்கையுடனும் தயக்கமின்றியும் செயற்பட வேண்டிய தீர்மானமிக்க தருணம் வந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் முதலீடு செய்வதற்கான எவ்வித சூழ்நிலைகளும் இல்லை என ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் லெவன் ஜகர்யான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் தாம் அறிந்த வகையில் எவ்வித முதலீடுகளும் இல்லை எனவும் தனியார் முதலீடுகள் இருக்கலாம் எனவும் அது அவர்களுக்குரிய ஒன்றாகும் என ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் லெவன் ஜகர்யான் தெரிவித்துள்ளார். இதற்கான எந்த செயற்திட்டங்களும் நடைபெறுவதாக தெரியவில்லை எனவும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு தெரிந்த நட்பு ரீதியிலான தூதுவர்கள் இலங்கையின் முதலீடு தொடர்பில் கவலை தெரிவிப்பதாகவும் இலங்கையில் இருக்கும் சில குழப்பங்களால் முதலீடு செய்வது இலகுவான காரியமல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலீடுகளும் இல்லை எனவும் திட்டங்களும் இல்லை எனவும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் தம்மிடம் சில ஆலோசனைகள் மற்றும் திட்டங்களை உடனடியாக வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சம்பந்தப்படுத்துவதற்கான பிரச்சினை அரசு தரப்பில் இருக்கிறது எனவும் தமக்கு தடைகள் போடப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். அணுமின் நிலைய திட்டம் தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடியை சந்தித்த போது ரஷ்யாவின் அணுமின் வெளிநாட்டு முகவர் வழங்கிய கடிதம் தொடர்பில் வினவிய போது எவ்வித பதில்களும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலங்கம அக்குரேகுடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. தலங்கம அக்குரேகுட பகுதியில் கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 45 வயதான சட்டத்திரணி புத்திக மல்லவாராய்ச்சி மற்றும் அவரது 42 வயதுடைய மனைவி ஆகியோர் உயிரிழந்திருந்தனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நவகமுவ பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 சகோதரர்கள் நேற்று மீண்டும் கடுவல நீதவான் அருணா இந்திரஜித் புத்ததாச முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். இதன்போது பாதிக்க
அழைக்கப்பட்ட சட்டத்தரணி தரப்பினர் சார்பாக கிட்டத்தட்ட 50 வழக்கறிஞர்கள் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர்கள் சார்பாக எந்த வழக்கறிஞர்களும் முன்னிலையாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்பு சந்தேக நபர்கள் இருவர் நீதிவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்ட காலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களையும் போதைப்பொருள் மாபியாக்களையும் வேரோடு பிடுங்கி எறிவதற்கு அனுர அரசு தீர்மானித்துள்ளது. இதனை ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் இத்தகைய குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவரும் எத்தகைய அதிகார பின்னணியை கொண்டிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் இந்தளவுக்கு கட்டற்று வளர்ந்தமைக்கு கடந்த கால ஆட்சியாளர்களே பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார சாடியுள்ளார். இன்று நாடு எதிர்கொள்ளும் இந்த அச்சுறுத்தலான சூழலுக்கு ராஜபக்சகளின் ஆட்சியே அடித்தளமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களது அரசியல் ஆதரவே இக்குழுக்கள் இன்று விஸ்வரூபம் எடுக்க காரணம் என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் பாரிய குற்றங்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழும் பாதாள உலக தலைவர்களை குறிவைத்து அரசு புதிய வியூகங்களை வகுத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் சகல பாதாள உலக உறுப்பினர்களையும் சர்வதேச பிடியாணைகளூடாக கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில் அடைப்போம் என்றும் நீதியமைச்சர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க சர்வதேச காவல்துறை ஸ்ரீலங்கா அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் புலனாய்வு ரீதியாகவும் இக்குற்றவாளிகளை கண்காணிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகரித்துள்ள பாதாள உலக குழுக்களின் அட்டூழியங்களையும் போதைப்பொருள் மாபியாக்களையும் கட்டுப்படுத்த முடியாத அனுர அரசு தனது நிர்வாக தோல்விகளை மறைக்க ராஜபக்சர்கள் மீது வீண்பழி சுமத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. பாதாள உலக குழுக்களும் போதைப்பொருள் மாபியாக்களும் விஸ்வரூபம் எடுக்க ராஜபக்சகளின் ஆட்சிய காரணம் என்று நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை மறைக்க முடியாது எனவும் ஒவ்வொரு முறையும் தங்களால் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியாத போது கடந்த கால ஆட்சியாளர்களை கைகாட்டுவது தற்போதைய அமைச்சர்களின் வாடிக்கையாகிவிட்டது எனவும் மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் பாதாள உலக குழுக்கள் எவ்வாறு ஒடுக்கப்பட்டன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரவின் கருத்துக்கள் வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதாள உலகத்தினரை கைது செய்வதற்கு பதிலாக அரசியல் ரீதியாக எங்களை பலவீனப்படுத்தவே அரசு முயற்சிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெறும் வாய்ச்சவால்களால் மாத்திரம் பாதாள உலகத்தை ஒழிக்க முடியாது எனவும் அதற்கு தேவையான ஆளுமையும் திட்டமிடலும் இந்த அரசிடம் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு வீதிகளில் சுட்டுக் கொல்லப்படும் மக்களின் பாதுகாப்பை முதலில் உறுதிப்படுத்துமாறும் மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வரலாற்று புகழ்பெற்ற கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி 27ஆம் திகதி மற்றும் 28ஆம் திகதிகளில் இடம்பெறவுள்ள நிலையில் இதற்கான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தீவு பகுதியில் உணவு சமைப்பதற்கும் மதுபானம் மற்றும் புகைத்தலுக்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் வரலாற்று புகழ்பெற்ற கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். திருவிழாவுக்கு செல்லும் பக்தர்களுக்காக பிப்ரவரி 27ஆம் திகதி அதிகாலை 4 மணி முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து குறிகட்டுவான் வரை விசேட பேருந்து சேவைகளும் காலை 5 மணி முதல் கச்சதீவுக்கான படகு சேவைகளும் ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வழி பயண கட்டணமாக 1200 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்தர்கள் தமது விவரங்களை இரு பிரதிகளில் கொண்டு வருவதுடன் சொந்த படகுகளில் வருவோர் கடற்படையின் முன் அனுமதியை பெறுவது அவசியமாகும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தீவு பகுதியில் உணவு சமைப்பதற்கும் மதுபானம் மற்றும் புகைத்தலுக்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய மன்னர் சார்லஸின் சகோதரர் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்ஸ்டர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
வின்ஸ்டரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஜெப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்திலும் இவரது பெயர் அடிபட்டது. ஆனால் அதில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என அவர் மறுத்திருந்தார். எப்ஸ்டீன் விவகாரத்தில் அவரது பெயர் அடிபட்டதும் ஆண்ட்ரூ அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டார். இந்நிலையில் பதவியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது இளவரசர் பட்டத்தை அவர் துறந்துள்ளார். முன்னாள் இளவரசர் ஒருவர் கைது செய்யப்படுவது பிரிட்டன் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்த இந்த வார இறுதியில் ட்ரம்ப் உத்தரவிடக்கூடும் என்ற அடிப்படையில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க போரணி தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது. ஈரானிய நிலைமை குறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று வெள்ளை மாளிகையில் விவாதித்த பின்னணியில் இந்த வார இறுதியில் சில வேளைகளில் ஈரான் மீது தாக்குதலை நடத்த ட்ரம்ப் உத்தரவிடலாம் என அமெரிக்க ஊடகங்கள் ஊகங்களை வெளியிட்டுள்ளன. ட்ரம்பை பொறுத்தவரை அவர் தனிப்பட்ட முறையிலும் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாக உள்ள நிலையில் ஈரான் மீதான நடவடிக்கை குறித்து தனது ஆலோசகர்களின் கருத்துக்களை கேட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளது. அமெரிக்க கடற்பேரணியில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் அணியான ஜெரால்ட் போர் விமானம் தாங்கி கப்பல் அணி இந்த வார இறுதியில் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் நிலை கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானும் தனது முக்கிய கேந்திர இடங்களை பலப்படுத்தி வருவதை புதிய செயற்கைக்கோள் படங்கள் புலப்படுத்தியுள்ளன. பிரான்சின் லியோன் நகரில் தீவிர வலதுசாரி மாணவ செயற்பாட்டாளர் ஒருவர் தீவிர இடதுசாரி செயற்பாட்டாளர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்த விடயம் அங்கு பெரும் அரசியல் கொதிநிலையை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று வரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சிரிய அகதியுமான ரீமா ஹாசன் நடத்திய மாநாட்டை எதிர்த்து தீவிர வலதுசாரி பெண்ணியல்வாதிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் இந்த தாக்குதல் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உதவியதாக கருதப்பட்ட 23 வயது மாணவரான குவெண்டின் டெராங் லியோனில் வைத்து முகமூடி அடைந்த இளைஞர்கள் குழுவால் தாக்கப்பட்ட 2 நாட்களுக்கு பின்னர் கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் மரணித்தார். இந்த கொலை லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியின் மீதும் அதன் நாடாளுமன்றம் மீதும் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதன் மூத்த தலைவர் ஜீன் லூக் மெலன்சோன் மீதும் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. தனது கட்சிக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மெலன்சோன் கூறினாலும் அவர்தான் இந்த கொலைகளுக்கு கதவுகளை திறந்துவிட்டதாக அதிதீவிர வலதுசாரி தேசிய பேரணி தலைவர் ஜோர்டான் பார்டெல்லா குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகாரம், ஒரு துண்டு நிலமும் மீள கிடைக்காது என விகாராதிபதி பகிரங்கம். பாதாள உலக குழுக்களை உருவாக்கியவர்கள் ராஜபக்சர்களே, பொறுப்பு கூற வேண்டும் என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். இலங்கையில் முதலீடுகளுக்கான சூழ்நிலைகள் இல்லை, ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவர் தெரிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம், டெல்லியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு. பிரித்தானிய மன்னரின் சகோதரர் ஆண்ட்ரூ கைது, அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் காவல்துறை நகர்வு. ஈரான் அமெரிக்கா விவகாரம், தாக்குதல் உத்தரவிட தயாராகும் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.